எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பாடல் பெற்ற புகழ்பெற்ற திருத்தலங்களில் காவிரி தென்கரையில் அமைந்துள்ள 20வது திருத்தலம்தான் திருநள்ளூர். இந்த திருநள்ளூர் கும்பகோணம் தஞ்சாவூர் நெடுஞ்சாலையில் பாபநாசத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. மாட கோயிலாக அமைந்துள்ள இத்திருத்தலம் அருள்மிகு கிரிசுந்தரி சமேத கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயம். நால்வரால் தேவாரம் பாடப்பெற்ற புகழ்பெற்ற திருத்தலமான 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்த திருக்கோயிலாகும். அருள்மிகு வேதாரண்யேஸ்வரர் திருக்கோயிலில் அகத்தியருக்கு திருமண கோல காட்சி தந்த திருத்தலம் போல் இந்த திருநள்ளூர் திருத்தலத்திலும் அகத்தியருக்கு சிவசக்தி சமேதராக திருமண கோலத்தில் காட்சி தந்த திருக்கோயிலாகும். இந்த திருக்கோயிலில் ஒரு முக்கியமான ஒரு அதிசயம் என்ன என்றால், இங்கு சுயம்பு லிங்கமாக சிவபெருமான் காட்சி தருகிறார். சுயம்பு லிங்கமாக பஞ்சவர்ணேஸ்வரர் என்று அழைக்கக்கூடிய 5 நிறங்களில், அதாவது ஒரு நாளைக்கு 6 நாழிகைக்கு ஒரு முறை தன்னுடைய நிறத்தை மாற்றும் ஒரு அற்புத காட்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. காலை 6 மணியிலிருந்து 8:24 மணி வரைக்கும் தன்னுடைய நிறத்தை தாமிர கலரிலும், 8:25 மணியிலிருந்து 10:48 மணி வரை தன்னுடைய நிறம் இளம் சிவப்பு நிறமாகவும், 10:49 மணியிலிருந்து 1:12 மணி வரை உருக்கிய தங்க கலரிலும், 1 மணி 13 நிமிடங்களிலிருந்து 3 மணி 36 நிமிடங்கள் வரை தன்னுடைய நிறத்தினை நவரத்தின பச்சை நிறமாகவும், மாலை 3 மணியிலிருந்து மாலை 3:37 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை தன்னுடைய நிறத்தை பக்தர்கள் என்ன நிறத்தில் சாமியை காண்கிறார்களோ அதே நிறத்தில் தன்னை காமித்து சிறப்பு பெற்ற ஒரு திருத்தலமாகவும் ஒரு அதிசயம் நிறைந்த திருத்தலமாகவும் இந்த திருநள்ளூர் பஞ்சலிங்கேஸ்வரர் சுவாமி மக்களுக்கு அருள் பாலித்து வருகின்றார். வேண்டுவோருக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் அள்ளித்தரக்கூடிய இந்த பழமை வாய்ந்த திருத்தலம் திருமண தடைகளை நீக்கக்கூடிய ஒரு பரிகார தலமாக விளங்குகின்றது. இங்கு ஏராளமான பக்தர்கள் தன்னுடைய திருமண தடைகளை நீக்கும் பரிகாரத்தினை செய்யும் அற்புத காட்சியினை நேரடியாக நம்மால் காண முடிகின்றது. நவகிரகங்களுக்கு இந்த திருத்தலத்திலே தனி சன்னதி கிடையாது. நவகிரகங்கள் இந்த திருக்கோயிலில் இல்லை. எனவே இந்த அருள்மிகு பஞ்சவர்ணேஸ்வரர் என்று அழைக்கக்கூடிய அருள்மிகு கிரிசுந்தரி அம்பாள் சமேத கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து பக்தர்கள் வந்து தன்னுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அருள்மிகு பஞ்சலிங்கேஸ்வரர் என்று பெருமையோடு அழைக்கப்படக்கூடிய அருள்மிகு கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை வலம் வந்து சுவாமியை தரிசனம் செய்வதை காண கண்கோடி வேண்டும். நன்றி.